கோவை வடவள்ளி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரின் மனைவி கலைவாணி மாநகராட்சி பள்ளிக்கு ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 20/12/2024 அன்று கலைவாணி பள்ளிக்கு சென்ற நேரத்தில் அவருடைய கணவர் அவருக்கு மதிய உணவு கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார். வீட்டில் யாரும் இல்லாததை தெரிந்து கொண்ட மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து வீட்டிலிருந்து 58 பவுன் நகையை திருடிச் செல்லும் பொழுது ரமேஷ் வந்திருக்கிறார். அவரை தள்ளிவிட்டுவிட்டு அங்கு வந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வடவள்ளியை சேர்ந்த மோகனகிருஷ்ணன், கேரளாவை சேர்ந்த பிரவீன், மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சையபுதீன், வடவள்ளியை சேர்ந்த தினேஷ், தேவிகா ஆகியோரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் மேற்கண்ட குற்றத்தை செய்து கொண்டதாக ஒப்புக்கொண்டனர். இதில் திருட்டிற்காக பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் 40 பவுன் நகை மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டு 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இதில் மோகனகிருஷ்ணன் மற்றும் பிரவீன் மீது ஏற்கனவே கர்நாடகா, கன்னியாகுமரி மற்றும் கேரளா காவல் நிலையங்களில் 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியும்.